வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா லாலசுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு. இலங்கைக்கான உதவிகளை தடை செய்வதற்கான பிரேரணை அமெரிக்க காங்கிரஸால் நிறைவேற்றம். வெளிநாட்டு சொத்து ஒதுக்கத்திலிருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. கண்டியில் ரயிலில் ஏற்பட்ட தீ காரணமாக சில ரயில் பெட்டிகளுக்கு சேதம். தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். 65 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. தேர்தலில் வாக்களிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை ஒன்று அவசியம் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஆளும் கட்சியும் ஏனைய கட்சிகளும் தேர்தல் சட்டங்கள் குறித்து கவனம் செலுத்தவில்லை என பெப்ரல் எனப்படும் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் அமைப்பு குற்றம் சாட்டுகிறது. தற்போதுள்ள தேர்தல் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இந்த நடைமுறையின் மூலம் அனைவரும் தமது அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அதிக பணத்தை செலவிட்டு தேர்தலில் வெற்றி பெறவே முயற்சிக்கின்றனர். நியாயமாக பல நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணையாளர் எடுத்துள்ளார். எனினும் அது தொடர்பாக வேட்பாளர்கள் கவனம் செலுத்துவதில்லை. ஆளும் கட்சி மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளும் தேர்தல் சட்டங்களை பாதுகாப்பது தொடர்பாக கவனம் செலுத்துவதில்லை. கேகாலை நகரசபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடும் உஷான் ரணதுங்கவின் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமது வீட்டுக்குள் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் நுழைந்த இனம் தெரியாதோர் தம்மீதும் தனது ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் காலி அக்மிமன பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிடும் முன்னாள் நகரசபை தலைவர் மிலிந்த ஹபுதந்திரின் வாகனத்தை சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். பின்னத்துவ பிரதேசத்தில் உள்ள தமது அலுவலகத்துக்கு இன்று அதிகாலை வந்த சிலர் தமது ஆதரவாளர்களை தாக்கியுள்ளதோடு தமது வாகனத்தையும் சேதப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. தேர்தலில் வாக்களிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை ஒன்று அவசியம் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. 23ஆம் தேதி அதாவது நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. பின்னர் குறித்த வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும். வாக்குப்பெட்டிகள் கொண்டுவரப்பட்டவுடன் வாக்கெண்ணும் பணிகளை மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம். காலநிலை சீராகவும் வேறு பாதிப்புகள் எதுவும் காணப்படாவிட்டால் முதலாவது தேர்தல் முடிவை இரவு 10 மணியளவில் வெளியிட முடியும் என எதிர்பார்க்கின்றோம். 24ஆம் தேதி காலை 6 மணிக்கு முன்னர் அனைத்து தேர்தல் முடிவுகளையும் வெளியிட முடியும் என எதிர்பார்க்கின்றோம். யாழ் மாவட்டத்தில் 3 நகர சபைகள் மற்றும் 13 பிரதேச சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய பெட்டிகள் வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று மதியம் 12:55 மணியோடு 489 வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 5201 பேர் இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இந்த வாக்களிப்பு தேர்தல் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு வாக்கெடுப்பு நிலையத்துக்கும் 2 போலீசார் வீதம் வாக்குப்பெட்டிகளுடன் உத்தியோகஸ்தர்களோடு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். சகல போக்குவரத்து ஏற்பாடுகளும் மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் போக்குவரத்து பொதுமக்களுக்குரிய போக்குவரத்துகள் அனைத்தும் சுமூகமாக வளமையான நிலையில் உள்ளன. கடல் தீவு பகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் கடல் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாக்களிக்கப்பட்ட பின்னர் நாளை 7 மணியிலிருந்து அதிகாலை 7 மணியிலிருந்து 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெறும். வாக்களித்த பின்னர் அங்கிருந்து பெட்டிகள் கடல் வழியாக எடுத்து வரப்படும். ஆனால் நெடுந்தீவுக்குரிய வாக்குகள் மட்டும் ஹெலிகாப்டர் மூலமாக எடுத்து வரப்படும். ஏனைய அனைத்து வாக்குப்பெட்டிகளும் தரை வழியாக எடுத்து வரப்படும். 60 அதாவது சுமார் 51
கவுண்டிங் ஸ்டேஷன், அதாவது இங்கே வாக்குகள் எண்ணுவதற்குரிய நிலையங்கள் யாழ் மாவட்ட செயலகத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இந்த முறை தேர்தலில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ள மற்றொரு மாவட்டம் கிளிநொச்சியாகும். இங்கு 3 பிரதேச சபைகளுக்காக தேர்தல் நடைபெற உள்ளதுடன் இதனூடாக 38 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்கு உட்பட்டதான ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. ஆயினும் இம்முறை எங்களுடைய மாவட்டம் தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டதன் பின்னர் இம்முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலானது எங்களுடைய மாவட்டத்திலே அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கோம். அதற்கான ஆளணிகளையும் நாங்கள் நியமித்து இப்பொழுது அனைவரும் அந்த கடமைகளில் ஈடுபடுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்தளவில் அநேகமானவர்கள் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது. குறிப்பாக 3 நகர சபைகளுக்காகவும் 13 பிரதேச சபைகளுக்காகவும் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு தொடர்பாக நாளை உடனுக்குடன் தகவல்களை வழங்க யாழ்ப்பாணத்திலே தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் உங்களுக்காக செய்திகளை வழங்க தயாராக இருக்கின்றனர். எனவே நாளை எம்முடன் இணைந்திருங்கள். நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கந்தவேல் மயூரன். ஒரு பிரதேச சபைக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதுடன் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் 6 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தேர்தல் நடைபெற உள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் கடுவெல மாநகர சபை, கஸ்பேவ நகர சபை மற்றும் ஓமாகாம பிரதேச சபைகளுக்காக தேர்தல் நடைபெற உள்ளது. கம்பக மாவட்டத்தில் மினுவாங்குட நகர சபை மற்றும் அத்தனகல்ல பிரதேச சபை ஆகியவற்றில் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. 65 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. வடமத்திய மாகாணத்தில் தேர்தல் நடைபெறும் பிரதேசங்கள் தொடர்பாக இன்று நாம் ஆராய்கிறோம். வடமத்திய மாகாணத்தில் உள்ள 2 மாவட்டங்களின் 6 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இம்முறை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தில் மத்திய நுவரகம, ராஜாங்கனை மற்றும் கல்நேவ ஆகிய பிரதேச சபைகளிலேயே தேர்தல் நடைபெறுகிறது. மத்திய நுவரகம பிரதேச சபைக்காக 57 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் அதிலிருந்து 14 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்த பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் 48,699 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ராஜாங்கனை பிரதேச சபைக்கு 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இங்கு 25,273 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கல்நேவ பிரதேச சபைக்காக 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ள நிலையில் அந்த பிரதேச சபைக்காக 48 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அனுராதபுரம் மாவட்டத்தின் 3 உள்ளூராட்சி மன்றத்திற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்காக 95 வாக்களிப்பு நிலையங்களின் தயார் நிலை எவ்வாறு உள்ளது? வாக்கெண்ணும் பணிகளுக்காக 20 மத்திய நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள அதேவேளை தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவோருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. புலனறுவை மாவட்டத்தின் எலகேர, இங்குராகுட மற்றும் வலிகாந்த ஆகிய பிரதேச சபைக்காக இம்முறை தேர்தல்கள் நடைபெற உள்ளன. 32,574 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள எலகேர பிரதேச சபையில் 72 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இங்குராகோட பிரதேச சபையில் 72 வேட்பாளர்கள் போட்டியிடும் அதேவேளை அதிலிருந்து 18 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். வலிகந்த பிரதேச சபைக்காக 36 வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் அந்த பிரதேச சபைக்காக 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அத்துடன் இந்த பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசத்தில் 22,529 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 82 மத்திய நிலையங்களில் நடைபெற உள்ள புலனறுவை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான தயார் நிலை எவ்வாறு உள்ளது? 1011 நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. 15 நிலையங்களில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. நள்ளிரவு 1 மணியளவில் முதலாவது தேர்தல் முடிவினை வெளியிட முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்களுக்கான பொறுப்புடைமை குறித்து இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இலங்கைக்கான உதவிகளை தடை செய்வதற்கான பிரேரணை அமெரிக்க காங்கிரஸால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குரல் ஆணை மூலம் மேற்கொள்ளப்பட்ட இந்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டதாக AFP செய்திச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது.
எனினும் இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகள் மற்றும் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கான உதவிகள், ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சியினை உறுதிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளுக்கான உதவிகள் தொடர்ந்தும் அமெரிக்காவால் இலங்கைக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஹாவார்ட் பெர்மன் இது தொடர்பிலான பிரேரணையை நேற்று முன்வைத்தார். யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களில் தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட சம்பந்தப்பட்ட சகலரும் அடையாளம் காணப்படுவதற்கான பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்படுதல், அவசரகால சட்ட நடைமுறைகள் நீக்கப்படுதல் ஆகியனவும் அமெரிக்காவால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த தீர்மானமானது இலங்கைக்கான உதவிகளில் உடனடி பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2010 ஆண்டு அமெரிக்காவின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான நிலையமானது இலங்கையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்காக 13 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கோரியிருந்தது. இந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க உள்ள நிதியாண்டிற்காகவே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.